எமது தாயகவாழ் உறவுகளுக்கு இனிய வணக்கம். கடந்த 24 மணி நேரங்களில் சவுதி அரேபியாவிலிருந்து கிடைக்கப்பெற்ற செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றோம். கீத்தாவில் ஹாஜிகள் தன்னார்வர்கள் கூட்டத்தில் இந்தியன் வெல்ஃபேர் ஃபோரம். அஜீசியா ஸ்பைஸ் உணவகத்தில் இந்திய ஆலோசனை கூட்டம் நடைபெற்றிருக்கின்றது. இதில் தமுமுகவின் அயலக பிரிவான இந்தியன் வெல்ஃபேர் ஃபோரம் சார்பாக கீதா மண்டல தலைவர் அப்துல் மஜீத் மற்றும் மண்டல துணைச் செயலாளர் ரில்வான் கலந்து கொண்டார். கட்சியில் தமிழக காஜிகளுக்கு ஏற்பட்ட குறைபாடுகளையும் கட்டடங்களையும் விரிவாக எடுத்துச் சொல்லப்பட்டிருப்பதுடன் வரும் ஆண்டில் அனைத்து குறைகளும் சரி செய்யும் வண்ணம் முன்கூட்டிய திட்டங்கள் வகுக்கப்படும் என்றும் இந்தியன் வெல்ஃபேர் ஃபோரம் சார்பாக வலியுறுத்தப்பட்டிருந்தது. குறிப்பாக தகுதியானவர்கள் மட்டும் ஹாதிமில் ஹஜ்ஜுக்காக நியமனம் செய்ய வலியுறுத்தப்பட்டிருந்தது. அனைத்தும் சரி செய்யும் வண்ணம் விரைவில் அடுத்த ஹஜ்ஜுக்கான பணிகள் துவக்கவிருப்பதாக அவர் டீம் இந்திய தலைவர் உறுதியளித்திருக்கின்றார். இந்த கூட்டத்தில் பல்வேறு மாநிலங்களின் ஹஜ் தன்னார்வ அமைப்புகளின் நிர்வாகிகள் கலந்து கொண்டு தங்களின் கருத்துக்களையும் பதிவு செய்தனர். என்றும் சமூக நலனிலும் இந்தியன் வெல்ஃபேர் ஃபோரம் தமுமுகவின் அகிலக அணி கீதா மேற்கு மண்டலம். சவுதி அரேபியாவிலிருந்து விடுமுறைக்காக தாயகம் சென்றவர்கள் எக்ஸிட் ரீஎன்ட்ரி விசா வெளிதே பேப்பர் இலவசமாக எடுத்து தரப்படும். சவுதி அரேபியாவிலிருந்து விடுமுறைக்காக தாயகம் சென்றவர்கள் எக்ஸிட் ரீஎன்ட்ரி விசா வெளிதே பேப்பர் இலவசமாக எடுத்து தரப்படும். இதற்கு முன்னர் முகிம் இணையதளத்தில் எக்ஸிட் ரீஎன்ட்ரி பேப்பர் எந்த ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் செய்யாமல் எடுக்கலாம். இப்பொழுது ரிஜிஸ்டர் செய்தால் மட்டுமே எக்ஸிட் ரீஎன்ட்ரி விசா பேப்பரை எடுக்க முடியும். ரிஜிஸ்டர் செய்து எடுக்க தெரிந்தவர்கள் எடுத்துக்கொள்ளலாம். தெரியாதவர்கள் ஹெல்ப்லைன் நம்பரை தொடர்பு கொண்டால் எக்ஸிட் ரீஎன்ட்ரி பேப்பரை எடுத்து தருகின்றார்கள். தொடர்பு இலக்கம் 91 999 49 79 035. நேற்றைய தினம் ஏர்போர்ட்டில் உங்களுடைய நண்பர்களோ உறவுகளோ ஏர்போர்ட்டில் டாக்ஸிகள் அல்லாத வாகனங்கள் பயணங்களை மேற்கொண்டால் அதற்கு அபராதம் விதிக்கப்படுகின்றது தொடர்பான செய்தி ஒன்றை நேற்று தந்திருந்தோம். அது தொடர்பாக நிறைய நண்பர்கள் கமெண்ட் செய்திருந்தாலும் இதில் ஒரு நண்பர் கமெண்ட் செய்திருக்கின்றார், எனது நண்பர் ஒருவருக்கு 5000 ரியால் அபராதமும் ப்ளஸ் 750 ரியால் ஆக மொத்தம் 5750 ரியால் அபராதம் விதிக்கப்பட்டிருந்தது. அது மட்டுமல்லாமல் வாகனம் பறிமுதல் செய்யப்பட்டிருந்தது. பறிமுதல் செய்யப்பட்டு 2 நாட்களின் பின்னர் ஒப்படைக்கப்படும் என்றும் சொல்லியிருந்தார்கள். ஆகவே இது ஒரு நண்பர் ஒருவருக்கு ரியாத்தினுடைய பிரதான விமான நிலையத்தில் நடைபெற்றிருக்கிறது. ஆகவே மிக மிக கவனம் தேவை. ஆகவே விமான நிலையங்களிலிருந்து உங்களுடைய இடங்களுக்கு பயணங்களை மேற்கொள்ளும் உறவுகள் மிக கவனத்துடன் இருங்கள். டாக்ஸிகள் அல்லாத வாகனங்கள் பிரதான விமான நிலையங்களில் ஏற்றி இறக்கினால் அபராதம் உண்டு என்பதை மறந்துவிட வேண்டாம். ஒரு நண்பர் ஒருவருடைய கேள்வி ஒன்று, நான் வருகின்ற ஆகஸ்ட் 6ஆம் தேதி நாட்டுக்கு செல்ல இருக்கின்றேன். ஃப்ளை துபாய் ஏர்லைன்ஸில் நச்ரான் துபாய், எமிரேட் ஏர்லைன்ஸ் துபாய் சென்னை செல்ல இருக்கின்றேன். இதில் செகண்ட் லக்கேஜ் 30 கிலோ அலவுட் இருக்கின்றது. எத்தனை பேக்கேஜாக கொண்டு செல்ல முடியும் என்று கேட்கின்றார். பல நண்பர்களுக்கு எத்தனை தரம் சொன்னாலும் அது புரியது இல்லை. காரணம் என்னவென்றால், உங்களுடைய டிக்கெட்டில் நீங்கள் டிக்கெட் போடும்போது உங்களுடைய 30 கிலோ லக்கேஜை எப்படி கொண்டு செல்ல வேண்டும் என்று போட்டிருப்பார்கள். 2 பேக்கேஜ் அலவுட் அல்லது 2 PS அலவுட் என்று சொன்னால் நீங்கள் 2 பகுதியாக பிரித்து கொண்டு செல்லலாம். ஒரு PS என்றால் அல்லது ஒரு பேக்கேஜ் என்றால் ஒன்று மட்டுமே கொண்டு செல்ல வேண்டாம். கண்டிப்பாக உங்களுடைய டிக்கெட் விவரங்களில் கண்டிப்பாக அது எல்லாம் இருக்கும். பல நண்பர்கள் இதை மறந்து விடுகிறார்களா அல்லது தெரியாமல் இருக்கின்றார்களா புரியவில்லை. டிக்கெட் நீங்கள் காசு கொடுத்து போடும் நபர்களாக இருக்கின்றீர்கள். நீங்கள் ஒரு பொருளை எவ்வளவுத்துக்கு விசாரித்து வாங்குகின்றீர்கள். ஆகவே டிக்கெட்டின் விலை எத்தனை மடங்கு உயர்வாக இருக்கின்றது. நீங்கள் இவ்வளவு கேள்விகளை அவர்கள் மத்தியில் கேட்க வேண்டாம். அடிப்படையில் நீங்கள் செல்லும் விமானம் டிரான்சிட் விமானமாக இருக்கின்றது. ஆகவே டிரான்சிட் விமானங்கள் என்றால் டிக்கெட்டின் விலைகள் கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஆகவே உங்களுடைய லக்கேஜினுடைய பெறுமதிகளையும் பாருங்கள். ஆகவே உங்கள் டிக்கெட்டில் குறிப்பிடப்பட்டிருக்கும் அந்த டிக்கெட் படிவ துண்டுங்களை வடிவாக பாருங்கள். தாராளமாக 2 பெட்டிகளாக எடுத்துச் செல்லக்கூடியதாக இருந்தால் 2 பெட்டிகளை எடுத்துச் செல்லுங்கள். இல்லை, ஒரு பெட்டி தான் எடுத்துச் செல்ல வேண்டுமென்றால் 30 கிலோவும் ஒன்றாக கொண்டு செல்லுங்கள்.
எல்லா விமான நிலையங்களிலும் கேன் லக்கேஜ் ஆனது 7 கிலோ அல்லது 8 கிலோ இருக்கும். அதையும் ஒரு முறை பார்த்து கொள்ளுங்கள். இப்போது சில விமானங்களில் குறிப்பாக நான் நினைக்கின்றேன் கேஎல்எம் என்றால் உங்களுக்கு தெரியுமா? கேஎல்எம் ஏர்லைன்ஸில் 12 கிலோ கேஎல்எம் ஏர்லைன்ஸில் 12 கிலோ கேன் லக்கேஜ் கொண்டு போவதற்கு அனுமதி கொடுக்கின்றார்கள். எல்லா விமான நிறுவனங்களும் இதுபோன்ற சலுகைகளை வழங்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. காசு கொடுத்து டிக்கெட் போடுவதற்கு முன்பாக இதையாவது இனிமேல் கேட்டுவிடுங்கள். எத்தனை கிலோ லக்கேஜ் 2 பகுதிகளாக கொண்டு செல்ல முடியுமா, ஒரு பகுதியாக கொண்டு செல்ல முடியுமா, கார்ட்டூன் பாக்ஸுகளுக்கு அனுமதிகள் இருக்கின்றதா, நீங்கள் சவுதி அரேபியாவில் இருக்கின்றீர்கள், எம்ஷம் தண்ணீர்கள் தாயகம் கொண்டு செல்ல முடியுமா, நீங்கள் டிக்கெட் முன்பதிவு செய்த ஏர்லைன்ஸில் போன்ற விவரங்களை கேட்டறிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய காசு நீங்கள் எவ்வளவு கேள்வியும் கேட்கலாம் விமான நிலையம் சம்பந்தமாக. ஷேரிங் ரூம் ஒன்று தேவைப்படுபவர்களுக்கு வெல்கம் ஹோட்டல் அருகில் எக்ஸிட் 8 இருக்கின்றது. ஃபோன் நம்பர் 0511372710. ஒரு நண்பர் ஒருவர் தற்சமயம் ரியாத் பத்தாவில் இருக்கின்றார். ஜிப்சம் வேலைகள், பெயிண்ட் வேலைகள், ஆட்கள் தேவை என்றால் தன்னை தொடர்பு கொள்ளும்படி கேட்டு நிற்கின்றார். தொடர்பு இலக்கம் 0574849276. இன்னும் ஒருவருடைய கேள்வி ஒன்று என்னவென்றால், தான் தாயகம் செல்ல இருப்பதாகவும் 40 கிலோ லக்கேஜ் வரக்கூடிய மாதிரி ஏதாவது விமான சேவைகள் இருக்கின்றதா என்ற விவரங்களை கேட்டிருக்கின்றார். கண்டிப்பாக இருக்கின்றது. 40 கிலோ லக்கேஜுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய டிக்கெட்டினுடைய பெறுமதிகளும் உயர்வடையும் என்பதை மறந்துவிட வேண்டாம். ஆகவே தான் வீட்டுப்பணி பெண்ணாக பணிபுரிவதாகவும், தான் இலங்கையைச் சேர்ந்ததாகவும், சவுதி அரேபியாவிலிருந்து ஈத்தாவுக்கு வர இருப்பதாகவும், 40 கிலோ லக்கேஜ் போடக்கூடிய மாதிரி ஃப்ளைட்டு இருக்கின்றதா, இருந்தால் தமக்கு தெரியப்படுத்த முடியுமா என்று கேட்டிருக்கின்றார். ஆம், கண்டிப்பாக இருக்கின்றது. நாங்கள் தேடி பார்த்த மட்டில் எமிரேட் ஏர்லைன்ஸ் மற்றும் ஜசீரா ஏர்வேஸ், கட்டார் ஏர்வேஸ் மற்றும் ஃப்ளை துபாய் இருக்கின்றது. இதில் மேக்சிமம் 20 கிலோ, 30 கிலோ அல்லது 40 கிலோ என்ற அடிப்படையில் டிக்கெட் பெறுமதிகள் இருக்கின்றது. உங்களுடைய 30 கிலோ லக்கேஜ் என்றால் அதற்குரிய பெறுமதிகள் பெறும். 40 கிலோ என்றால் 2 PS ஆக 2 பிரிவாக கொண்டு செல்ல வேண்டும். கல்ஃப் ஏர் கூட இருக்கின்றது மற்றும் ஏர் அரேபியா இருக்கின்றது. அனைத்து விமானங்களும் நேரடி சேவை இல்லை என்பதை நினைவூட்டிக் கொள்ள விரும்புகின்றோம். அனைத்தும் டிரான்சிட் விமான சேவைகள். டிரான்சிட் விமான சேவைகள் தான் நல்ல. குறிப்பாக டிக்கெட்டின் பெறுமதிகள் மிக குறைவாக இருக்கும் என்பதை நினைவூட்டிக் கொள்ள விரும்புகின்றோம். நிறைய நண்பர்கள் கமெண்ட் செய்திருக்கின்றீர்கள். உங்களுடைய கருத்துக்களை நாங்கள் ஆக்கப்பூர்வமாக வரவேற்கின்றோம். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய வேலைப்பளுக்களுக்கு மத்தியில் எமது செய்தி சேவைகளை பார்த்து கொண்டிருக்கும், நீண்ட நாட்களாக பார்த்து கொண்டிருக்கும், புதிதாக பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். தற்சமயம் சவுதி அரேபியாவில் நிலவுகின்ற வெப்பங்களுக்கு ஏற்றமாறு உங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொள்ளுங்கள். அதிகளவு நீர் பருகுங்கள். மேல் மாடிகளில் இருப்பவர்கள் பறவைகளுக்கு நீர் வையுங்கள். நன்றி, வணக்கம்.